தலைமையில் புதியதோர் உலகம் அமைந்திட எழுந்திடுவோம். நம் இதயத்தில் எழுந்திடும் எண்ணங்கள் யாவையும் இசையுடன் முழங்கிடுவோம். இசையுடன் முழங்கிடுவோம். ஏழைகள் வாழும் தெருக்களில் இறங்கி இயேசுவே நடந்து சென்றார். நம் இறைவனின் அரசு இவர்களுக்குரியது என்பதை எடுத்துச் சொன்னார். ஏழைகள் வாழும் தெருக்களில் இறங்கி இயேசுவே நடந்து சென்றார். நம் இறைவனின் அரசு இவர்களுக்குரியது என்பதை எடுத்துச் சொன்னார். அந்த இறைமகன் இயேசுவின் பாதங்கள் வழியில் பயணத்தை தொடர்ந்திடுவோம். வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரியவர்களே, இந்த திருப்பலியானது திரு சகாய ஜான்சன், அந்தோனியம்மாள் இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் கடந்த மாதம் முழுவதும் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மகனின் நல் வாழ்விற்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். திருமதி அந்தோணி மிக்கேலம்மாள், திரு செல்வராஜ் அவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தில் உள்ள அனைவரின் உடல் உள்ள ஆரோக்கியத்திற்காகவும் வேண்டுகிறார்கள். திரு அருள் ஞான ஸ்ரீவன் ரோஸ்லின் அவர்கள் குடும்ப நன்றியாகவும் பாப்பரசர் கருத்து நிறைவேறவும் உடல் உள்ள ஆரோக்கியத்திற்காகவும் குருக்கள் கன்னியர்கள் ஆன்மீக பணி சிறக்கவும் இறைவனிடம் வேண்டுகிறார்கள். புனித மிக்கேல் ரியல் ஏஜென்சி நன்றியாகவும் தமிழ்நாட்டில் இறைவன் விரும்பும் ஆட்சி அமையவும் இறைவனிடம் வேண்டுகிறார்கள். இன்று 20வது பிறந்த நாள் காணும் அந்தோணி ஞான சாமுவேல் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறையாசிர் வேண்டியும் உடல் உள்ள ஆரோக்கியத்திற்காகவும் வேண்டுகிறார்கள். டாக்டர் ஆக்னஸ் மேரி அவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிள்ளைகளின் மருத்துவ பணி ஆசீர்வதிக்கப்படவும் குடும்பத்தில் வாழ்ந்து மறித்த ஜென்கின்ஸ் ஃபெர்னாண்டஸ், சிஸ்டர் வியட்டினா மேரி, ஜே சமல் ரொட்ரிகஸ், நஸ்ரைத் பி ராயர், வில்ஃபர்ட் பெர்னாண்டஸ், சேவியர் அம்மாள் டிவோட்டோ ஆண்மையிலை பற்றிக்காக வேண்டுகிறார்கள். திரு மேத்யூ ரொட்ரிகஸ் ரோஷி அவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிள்ளைகள் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கவும் உடல் உள்ள ஆரோக்கியத்திற்காகவும் குடும்பத்தில் வாழ்ந்து மறித்த புஷ்பம் ரொட்ரிகஸ், வின்சென்ட் ஜேம்ஸ், அந்தோனிராஜ் ரொட்ரிகஸ், எட்மண்ட் பர்னான், பிரீடா எட்மண்ட் ஆண்மையிலை பாற்றிக்காக வேண்டுகிறார்கள். அலங்காரம் பட்ரீஸ் அம்மாள் பாலன் ஆண்மையிலை பாற்றிக்காக வேண்டுகிறார்கள். திரு கிரேன் பிஸ்டன் ஜேஸ் பிலோ குடும்ப நன்றியாகவும் மறித்த ஆரோக்கியம் நசரேன் ஆண்மையிலை பாற்றிக்காக வேண்டுகிறார்கள். திரு மரிய சுசே, ரூத் வசந்தா, அல்ஃபோன்ஸ் ராஜ், கிளாரா, மோகன், அமிர்த சுந்தரி, ரத்னா மற்றும் அனைத்து மறித்த ஆன்மாக்களின் நித்திய இலைப்பாட்சிக்காக வேண்டுகிறார்கள். பால சுந்தருக்கு நல்ல எதிர்காலம் அமையும், நல்ல தொழில் உயர்வு கிடைக்கவும் இறையாசிர் வேண்டியும் கருவில் அளிக்கப்பட்ட குழந்தைகளின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டுகிறார்கள். ஹார்ட்லி, மேக்சன் ரொட்ரிகோ, லிவார்தின் ரொட்ரிகோ, கிளாஸ்டர் ரொட்ரிகோ, கில்பர்ட் ரொட்ரிகோ, மார்க் பர்னான், தயாபிரி பர்னான், பிரேமராஜன் பர்னான், ஜெயசீலன் ஆகியோரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டுகிறார்கள். நாமும் இந்த குடும்பத்தினருடைய கருத்துக்களுக்காக இறைவனுடைய இரக்கத்தையும் அருளையும் ஆசிரையும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலியில் பங்கு பெற தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவத்திற்காக மனம் வருந்தி இறைவனுடைய மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பாம் உலகம் பேரின்பம் கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் அவரை பெற்றெடுத்த கன்னிமரியா வழியாக முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வசனங்கள் 44 52 முடிய. அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன், கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது, ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிறை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்து கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலை வாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்தி விட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 98. நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பதிலுரை. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். இஸ்ரவேல்
வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். Alleluia, 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 Alleluia. என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள். உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறைவார்த்தைகள் 7 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது: பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மே மாதம் மாதாவின் வணக்க மாதம். அன்னை மரியாளுக்கென்று ஒப்புக்கொடுக்கப்பட்ட இந்த மாதத்தினுடைய 2வது நாளில் முதல் சனிக்கிழமையில் அன்னையினுடைய கெபிக்கு முன்பாக நாம் எல்லோரும் ஒரே குடும்பமாக கூடியிருக்கிறோம். இந்த நாளினுடைய இறை வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்துகிற வாழ்க்கைக்கான செய்தியை சிந்தித்து பார்க்க உங்கள் அனைவரையும் அன்போடு கூட அழைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளினுடைய நற்செய்தி பகுதியினுடைய ஒரு வசனத்தை நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். வாசிங்க பார்ப்போம். நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்லுவதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிடிலும் என் செயல்களின் பொருட்டாவது நீங்கள் நம்புங்கள் என்ற இந்த வசனம்தான் நாம் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ளுகிறோம். இயேசுவை நம்புவதற்கு எவையெல்லாம் தேவை, இதில் எது முதன்மையானது என்று நாம் சிந்தித்து பார்க்கிற போது இந்த நாள் நமக்கு சொல்லுகிற செய்தியை நாம் தியானிக்க முடிகிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் 2 காரியங்களை சொல்லுகிறார். ஒன்று வார்த்தை, இன்னொன்று செயல். ஆண்டவரை நம்புவதற்கு எது தேவையானது, எது முதன்மையானது என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், வார்த்தை வலிமையானதா, செயல் வலிமையானதா? எது வலிமையானது? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தியானித்து பார்த்தோம் என்று சொன்னால், இரண்டுமே வலிமையானது போலதான் தோன்றுகிறது. ஒரு அலுவலகத்திலே பணிபுரியக்கூடிய மனிதர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். அப்போது அங்கே பணிபுரியக்கூடிய பணியாளர்களை பார்த்து அந்த தலைவர் சொல்கிறார், நான் வெளியூர் போகிறேன், வருவதற்கு 2 நாட்கள் ஆகும். நான் வந்து பார்க்கிற போது நீங்கள் இதையெல்லாம் செய்து முடித்திருக்க வேண்டும், இந்த வேலையெல்லாம் செய்து முடித்திருக்க வேண்டும் என்று சொல்லி விடுகிறார். இங்கே இந்த மனிதருடைய வார்த்தை வலிமையானதா? வலிமையானது தான். இந்த வார்த்தைகள் வலிமையானது என்பதை விடவும், அவர் ஒன்றுமே சொல்லாமல் போனால் கூட திரும்பி வந்து பார்க்கிற போது எல்லா பணிகளும் செயல்பட்டிருந்தது என்று சொன்னால், இங்கே வார்த்தை பெரிதா, செயல் பெரிதா? அவர்களுடைய செயல்களே அதிகமாக பேசிவிடுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், வார்த்தைகளை கொண்டு ஏமாற்றி விடலாம், வார்த்தைகளை கொண்டு ஏமாற்றி விடலாம். ஆனால் செயல்கள் ஒருபோதும் ஏமாற்றாது. ஆகவேதான் ஆண்டவர் இயேசுவை 100% நம்புவதற்கு எது தேவைப்படுகிறது? வார்த்தைகளா, செயல்களா? ஆண்டவருக்கு எது பிடித்தமானதாக இருக்கிறது? வார்த்தைகளா, செயல்களா என்று பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு மெசியா என்று நம்புவதற்கு மிக முக்கியமானது வார்த்தைகளை விடவும் செயல்கள்தான். அதுதான் விவிலியம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம். நீங்கள் எண்ணி பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, ஒரு நல்ல தலைவன் என்பவனை எதனை வைத்துக் கொண்டு தலைவன் என்று சொல்ல முடியும்? நன்றாக பேசுகிறார், சிறப்பாக பேசுகிறார், அவரை போல் யாரும் பேசியதை நாங்கள் கண்டதே இல்லை என்பது அல்ல, அவர் செய்தது போல யாரும் செய்ததில்லை என்பது தான். அவர் தலைவர் என்பதற்கான அடையாளமே அவருடைய பேச்சல்ல, செயல்கள் தான்.
பல நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய நாடு, குறிப்பாக தமிழ்நாடு, அதிகமான நேரங்களில் விலை போனது எதற்காக என்று சொன்னால் பேச்சை கேட்டு கேட்டுத்தான். பேச்சை பேசி பேசியே நாட்டை பிடித்தவர்கள் இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, தேனொழுக பேசுகிற சிலருடைய பேச்சை கேட்டு ஏமாந்து போகிற ஒரு பெரும் கூட்டமாக இன்றைக்கு நம்முடைய சமூகம் இருப்பதை பார்க்கிறோம். சில நேரங்களில் நம்ம வீட்டில் கூட கிராமங்களில் நிறைய நேரங்கள் நடக்குது. அப்படி நடக்கிற போது சொல்லுவாங்க, என்ன செஞ்சாம்னு தெரியல ஃபாதர், என் பிள்ளைய பேசி பேசியே கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசி பேசியே நடந்துடுச்சு. அருகாமையிலிருந்து பேசி பேசியே நடந்து விட்டது. அன்பார்ந்தவர்களே, பேச்சு எப்போதும் ஏமாற்றுவதாக இருக்கிறார். அதை கொண்டு ஏமாற்ற முடியும். ஆகவேதான் ஆண்டவர், நீ என்னை நம்புகிறாயா, நீ என்னை அன்பு செய்கிறாயா, ஒவ்வொரு முறையும் பேதுருவை பார்த்து கேட்கிற போது அவர் சொல்லுகிறார், என் ஆடுகளை மேய், என் பணியாளர்களை கவனி, என் மந்தைகளை மேய். ஒவ்வொரு முறையும் பேச்சு மட்டுமல்ல, ஆண்டவரை நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்று உமக்கு தெரியாத ஒன்றா? இவைகளை விடவும் நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்பது உமக்கு தெரியாத ஒன்றா? இந்த பொருட்களை விடவும் நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்பது உனக்கு தெரியாத ஒன்றா? நீ பேசுறதுலாம் சரிதான்டா, ஆனா உன்னுடைய செயல் எப்படி இருக்கிறது? ஆகவேதான் ஆண்டவருடைய பாதத்தில் எது முதன்மையானது என்று சொன்னால் பேச்சை விடவும் செயல்கள் தான். இந்த திருச்சபையில நீங்கள் உறுப்பினராக இருக்கிறீர்கள். இந்த திருச்சபையினுடைய முதன்மையாக எல்லா பணிகளிலும் நீங்கள் ஈடுபடுகிற போதுதான் நீங்கள் இதனுடைய உறுப்பினர். பெயரளவில் நாம் எழுதி வைத்திருப்பதில் அல்ல, நான் பங்கேற்பு செய்வதில்தான் நான் சீடன் என்பதை காட்ட முடியும். ஆகவேதான் ஆண்டவர், என் செயல்களின் பொருட்டாவது என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். நீ பாருங்க, சீடர்களை அவர் அமர வைத்திருக்கிறார், பாதங்களை கழுவுகிறார், எல்லாம் நடக்கிறது. எல்லாரும் அப்படி பார்க்கிற போது ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நான் போதகர் தான், ஆண்டவர் தான், நீங்கள் அப்படி அழைப்பது முறைதான், சரியானதுதான். ஆனால் எது சரி? ஆண்டவரும் போதகருமாகிய நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்று சொன்னால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவுவதற்கு கடமை கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். அதுதான் முதன்மையானது. இயேசுவே, என் ஆண்டவரே என்று நீங்கள் அழைப்பதில் அல்ல, அவர் அழைத்ததை வாழ்வதில் இருக்கிறது. ஆகவேதான் செயல்கள் மிக முக்கியமானது என்பதை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி 21வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே மிக அற்புதமான ஒரு பகுதியை பார்க்கலாம். 2 புதல்வர்கள் பற்றிய ஒரு ஓமை வருகிறார். மூத்த மகனை பார்த்து அப்பா சொல்றாரு, எப்பா திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு போன்னு சொல்றார். அவன் சொல்றான், நான் போக முடியாதுன்றதான், போக முடியாதுன்னு சொல்றான். அப்புறம் யோசித்து மன வருத்தப்பட்டு அவன் வேலைக்கு போயிடுறான். 2வது மகனை பார்த்து நீ திராட்சை தோட்டத்துக்கு போன்னு சொன்ன உடனே போறேன்பா அப்படின்னு சொல்றான். ஆனால் போகவே இல்லை. ஆண்டவர் கேட்கிறார், இந்த 2 பேரில் யாரை தந்தைக்கு பிடிக்கும்? தன்னுடைய சொல்லை உடனே கேட்ட பிள்ளை என்பதை விடவும் தான் சொன்ன சொல்லை செயல்படுத்திய பிள்ளையை தான் அவருக்கு பிடிக்கிறது. ஆண்டவரும் போதகருமாகிய நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்று சொன்னால் நீங்கள் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவுங்கள். அந்த அழைப்பே அதுதான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை நம்புவதற்கு வார்த்தை வழி போதனைகளை விடவும் செயல்வழி போதனை பெரிது என்று சொல்கிறார். செயல்வழி போதனை தான் பெரிது. ஆகவே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஆழமாக நம்புகிறீர்கள் என்று சொன்னால் செயல்வழி விசுவாசமே பெரிதானது. அப்படியே நம்புகிற விசுவாசத்தை விடவும் அப்படி செயல்படுத்துகிற விசுவாசமே பெரிது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனால தான் நம்ம ஊரில் எப்போதும் சொல்லுவோம், சொல்றத அப்படியே செய்யப்பா, சொல்லும் செயலும் ஒன்றாக போக வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அன்பார்ந்தவர்களே, சக்கரை அப்படின்னு எழுதி பேப்பரில் வச்சுட்டா இனிச்சிருமா?
அதை நீங்கள் சாப்பிட்டா தான் அது இனிக்குதா இல்லையான்னு தெரியும். வாழ்வும் அப்படித்தான். எனக்கு இயேசுவை பிடிக்கும் எழுதி வைக்கலாம். இயேசு போல் நீங்கள் வாழ்ந்தா தான் நீ பிடிக்கிறா இல்லையாங்கிறது அர்த்தமே இருக்கிறார். நம்முடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு கட்டத்தையும் நீங்கள் பாருங்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒருவர் தன்னுடைய வார்த்தைகளில் அதிகம் பேசுவதை விடவும் செயல்களில் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவேதான் வார்த்தை மட்டும் போதாது, செயலில் காட்டுங்கள். இன்றைக்கு அன்னை மரியாளை, அவருடைய மாதத்தை நாம் நினைவு கூறுகிற போதே அன்னை மரியாள் எப்படி செயல் வழியில் சிறந்தவராக இருந்தார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, ஆகட்டும் என்று சொல்வது முக்கியமா அல்லது அவர் வழியில் வாழ்வது முக்கியமா? மரியாள் ஆகட்டும் என்று சொன்ன அந்த ஒற்றை வார்த்தையில் வாழ்வே அடங்கி இருக்கிறது. அவர் எடுத்துக்கொண்ட முடிவே இருக்கிறது. அவர் இறைவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கை அடங்கி இருக்கிறது. நாம் நினைக்கிறது போல ஆகட்டும், சரி நான் போறேன், தோட்டத்துக்கு போறேன், வேலையை செய்கிறேன் என்பதில் அல்ல. அந்த வார்த்தை அவ்வளவு முழுமையாக வாழ்வதை அர்ப்பணிப்பதாக இருக்கிறது. அதனால நீங்க பாருங்க, ஆகட்டும் என்கிற இந்த வார்த்தைக்கு பின்பாக மரியாள் எதையெல்லாம் சந்திக்கிறார்? சமுதாயத்தில் நிறைய கேள்விகள் அவரை குறித்து இருக்கிறது. யோசேப்புக்கு ஏற்பட்ட குழப்பம் இருக்கிறது. பிறப்பில் ஏற்படுகிற துன்பம் இருக்கிறது. ஏழ்மையான ஒரு வாழ்க்கையினுடைய சூழ்நிலை இருக்கிறது. மகனுடைய வேதனை, துன்பம் எல்லாமே அடங்கி இருக்கிறது ஆகட்டும் என்கிற இந்த ஒற்றை வார்த்தைக்குள்ளாக. நாம நினைச்சுக்கிட்டோம் மரியாள் ஆம்னு சொன்னாங்க, அப்படியே உட்கார்ந்துட்டாங்க, சும்மா இருக்கல. ஆம் என்று சொன்ன உடனே அடுத்தவனுடைய எலிசபெத் அம்மாவுடைய வீட்டுக்கு புறப்பட்டார். அதுதான் பயணம், அதுதான் வாழ்க்கை, அதுதான் செயல். அந்த செயலை செய்வதற்காகத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். மே மாதம் கூடிட்டோம், மாதாவின் மாதம், அப்படியே ஒரு பாட்டை பாடிக்கிட்டே மகிழ்ந்து கொண்டிருப்பது அல்ல. அன்பார்ந்தவர்களே, ஆகட்டும் அம்மா, ஆகட்டும், நான் ஜெபிக்கிறேன், இந்த ஜெபமாலை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த ஜெபமாலை உங்களை எலிசபெத்தை நோக்கி நடத்தி கொண்டு போனது போல அப்படி விரைந்து போக செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் இந்த நாள் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. மரியாளுக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள், ஆகட்டும் என்பது ஒரு நிமிடத்தினுடைய முடிவல்ல, வாழ்நாள் முழுக்க நடக்கக்கூடிய விசுவாச பயணத்திற்கு, விசுவாச செயலுக்கான அழைப்பு. அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். என் அன்பார்ந்தவர்களே, ஆகவே தான் வார்த்தை மட்டும் போதாது, செயல்படுத்த வேண்டும். ஜெபம் மட்டும் போதாது, செயல்பாடு வேண்டும். இரண்டுமே நமக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. மரியாள் என்கிற அந்த தாய் ஆகட்டும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்குள்ளாக என்னவெல்லாம் இருக்கிறது? தூதருடைய அறிவிப்பா? ஆகட்டும். பெத்லகேமில் மகனை தூக்கி பிறக்க செய்கிற நிகழ்வா? ஆகட்டும். எகிப்துக்கு ஓடிப்போ? ஆகட்டும். சிலுவை அடியில் நில்? ஆகட்டும். தன் சீடர்களை ஒன்று சேர்? ஆகட்டும். எல்லாம் தான். ஆகவே ஆகட்டும் என்று சொன்னால் அடுத்த செயல் இருக்கிறது. ஆமா நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு செயல் இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, வார்த்தை முக்கியம்தான், வார்த்தையை கேட்பது முக்கியம்தான். ஆனால் அது ஒரு தொடக்கம்தான். ஆனால் வார்த்தை எங்கே நிறைவு பெறுகிறது? செயல்களில் தான் நிறைவு பெறுகிறது. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், என் வார்த்தையின் பொருட்டு நீங்கள் நம்பாவிடினும் என் செயல்களின் பொருட்டாவது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். சிந்திப்போம். ஆமென். உனக்கென நான் தரும் காணிக்கையை
அன்பிற்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, புனித கன்னிமரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் உமக்கு அளிக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கையை ஏற்றருளும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்க பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவுகூரும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம் அடியாரின் தாழ்நிலையை கண்ணூற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகிறீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்துக்கும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் தந்தை மோட்சராஜன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இந்த நாளில், இந்த மாலை திருப்பலியில், இந்த மே மாதத்தினுடைய 2வது நாளில், அன்னையினுடைய வணக்க மாதத்தில் ஒன்றாக இணைந்து ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தருளும். எல்லாருடைய தேவைகளையும் இதாமே கனிவோடு நிறைவேற்றுவதாக சிறப்பாக திருப்பலி கருத்து கொடுத்து ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் அவர்களுடைய வேண்டுதல்களையும் ஆண்டவரே இந்த நாளில் இந்த பலியில் ஒன்றாய் இணைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் தூய சவேரியார், இன்னும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு ஜெபிக்க கற்று தந்திருக்கிறார். அவரது வார்த்தைகளை கூறி அவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த இறைவனின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உறவாழும் தெய்வம், உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும், கார்மேகம் காணும் மயிலாக நானும் இந்நாவில் ஆனந்த ராகம். எழில் கொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண விளக்கோடு உன்னை தேடினேன், விழிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளவாடினேன். எழில் கொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண விளக்கோடு உன்னை விழியிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளவாடினேன். வாராய நெஞ்சம் தாராய நெஞ்சம் வாராய நெஞ்சம் தாராய நெஞ்சம் உனக்காக நான் வாழ்கிறேன், உன்னன்பில் ஒன்றாகிறேன். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய் தருளும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். இறையடியார் பீட்டர் பரதேசியை திரு அவை புனிதர் என்று அறிவிக்க ஜெபம். எல்லாம் வல்ல இறைவா, மனிதரை புனிதராக்க உம் திருமகன் வழியாக இவ்வுலகில் உமது திரு அவையை நிறுவினீர். திரு அவையின் சிறப்புமிக்க உறுப்பினர்களாக காலந்தோறும் நாடுகள் தோறும் புனிதர்களை தோன்றச் செய்தீர். கிறிஸ்துவை பின்பற்றி ஏழ்மையை கடைபிடித்த புனித பிரான்சிஸ் அசிசியாரின் வழித்தோன்றலாக பீட்டர் பரதேசி எங்கள் நாட்டில் தம் உடைமைகளையெல்லாம் ஏழைகளுக்கு ஈந்து உலக ஆடம்பரங்களையும் பதவிகளையும் உதறி தள்ளிவிட்டு ஊரூராய் அலைந்து திரிந்து நற்செய்தியை அறிவித்தார். பீட்டர் பரதேசியார் மூலம் பல நன்மைகளை பெற்றமைக்காக நன்றி கூறுகிறோம். பொருளாசைக்கு அடிமையாகாமல் அவரை போன்று நற்செய்தி விழுமியங்களை பின்பற்ற அருள்தாரும். மேலும் உமது திரு அவை விரைவில் உமது அடியார் அவரை புனிதராக அறிவிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக இறைவா உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆமென்.
கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலி முடிந்தவுடனே சகாய அன்னைக்கான நவநாள் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நற்கருணை ஆசீர் எல்லா நிகழ்வுகளும் நிறைவு பெறுகிற போது மாதா கிரஷர் திரு ஸ்டாலின் குடும்பத்தார் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இரவு சிற்றுண்டி வழங்கப்படுகிறது. அனைவரும் எல்லா நிகழ்வுகளும் கலந்து கொண்டு செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அந்த குடும்பத்திற்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்ளுவோம். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் இறைவா, பாஸ்கா அருள் அடையாளத்தால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் சாவுக்கு உரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. உங்களது வாழ்வால் ஆண்டவரை மாட்சிப்படுத்த அமைதியுடன் சென்று வாருங்கள். மிகவும் தூய மரியே, மாசில்லா கன்னிகையே, எங்கள் அன்னையே, எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலும் நம்பிக்கையுமாக இருப்பவர் நீரே. இன்று நாங்கள் அனைவரும் இடம் வருகிறோம். நீர் எங்களுக்கு பெற்று தந்த வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இடைவிடா சகாயத்தாயே, நாங்கள் உம்மை அன்பு செய்கிறோம். எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும் அனைவரையும் இடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் உறுதி கொள்கிறோம். இடைவிடா சகாயத்தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவரே, நாங்கள் வேண்டும் இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்ல பலத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் திருமகனோடும் என்றென்றும் வாழ்ந்திட அருள் புரியும். இடைவிடா சகாயத்தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது திருத்தாயாகிய மரியன்னையின் சொல்லிற்கு இணங்கி கலிலேயாவின் கானா ஊரில் தண்ணீரை திராட்சை ரசமாக்கினீரே. எங்கள் தாயாகிய இடைவிடா சகாய அன்னையின் மகிமையை போற்றி புகழ இங்கு கூடியிருக்கும் எங்களின் மன்றாட்டுக்களுக்கு செவி சாய்த்தருளும். எங்களின் மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அருள் புரிவீராக. ஓ இறைவிடா சகாயத்தாயே, வல்லமை நிறைந்த மது திருப்பெயரை கூப்பி அழைக்கிறோம். வாழ்வோரின் பாதுகாவலும் இறந்தோரின் மீட்புமாய் இருப்பவள் நீரே. உமது திருப்பெயர் எங்கள் நாவில் ஒலிப்பதாக. சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருப்பெயரை கூப்பி அழைப்போமாக.
திருப்பெயர் நம்பிக்கை வல்லமை வாய்ந்தது. அருள் நிறைந்த அன்னையே, நாங்கள் உம்மை அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தருளும். நாங்கள் உமது திருப்பெயரை உச்சரிப்பதோடு நிறைவடைய மாட்டோம். நீரே எங்கள் இடைவிடா சகாயத்தாய் என்பதை எங்களது அன்றாட வாழ்க்கையில் எம் செயல்களால் எடுத்துரைப்போம். நமது இவ்வுலக மறு உலக தேவைகளுக்காக மன்றாடுவோம். இடைவிடா சகாயத்தாயே, மிகுந்த நம்பிக்கையுடன் முன்வளர்ந்தாடுகிறோம். எங்கள் அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளில் உமது உதவி இறைஞ்சி மன்றாடுகிறோம். துன்ப துயரங்கள் எங்களை வீழ்த்துகின்றன. வாழ்வின் ஏற்ற தாழ்வுகளும் வறுமை பிணிகளும் எங்கள் வாழ்வை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன. எப்பக்கம் துன்பமே நிறைந்திருக்கின்றது. இரக்கம் நிறைந்த தாயே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் தேவைகளை நிறைவேற்றும். எங்கள் துன்பங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆனால் நாங்கள் இன்னும் அதிக காலம் துன்புறுதல் இறைவனின் திருவுளமானால் நாங்கள் அவற்றை அன்புடனும் பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ள சகிப்புத்தன்மை எங்களுக்கு அளித்தருளும். இடைவிடா சகாயத்தாயே, இந்த வரங்களை எல்லாம் நீங்கள் பேர்பலன்களை குறித்து அல்ல, மாறாக உமது அன்பிலும் வல்லமையிலும் நம்பிக்கை வைத்து தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். மன்றாடுவோமாக. எங்கள் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், நாட்டுத் தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்தருள வேண்டுமென்று எங்கள் இடைவிடா சகாயத்தாய் மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். மக்கள் அனைவரும் சமூக அமைதியிலும் மத ஒற்றுமையிலும் உடன்பிறப்புகளைப் போல வாழ்க்கை நடத்த வரமருள வேண்டுமென்று எங்கள் இடைவிடா சகாயத்தாய் மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இந்த நவநாள் பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம்பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் தூய ஆவி அவர்களுக்கு வழிகாட்டிட வரமருள வேண்டுமென்று எங்கள் இடைவிடா சகாயத்தாய் மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இந்த நவநாள் பக்தர்கள் உமது திருவுளத்தின்படி தங்கள் உடல்நலத்தில் நீடிக்கவும் நோயாளிகள் தங்கள் உடல்நலத்தை திரும்ப அடையவும் வரமருள வேண்டுமென்று எங்கள் இடைவிடா சகாயத்தாய் மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இறந்து போன நவநாள் பக்தர்களுக்கும் அனைத்து ஆன்மாக்களுக்கும் முடிவில்லாத அமைதியை தந்தருள வேண்டுமென்று எங்கள் இடைவிடா சகாயத்தாய் மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இந்த நவநாளின் முக்கிய கருத்துகளுக்காகவும் இங்கு கூடியிருக்கும் எங்கள் அனைவருடைய தேவைகளுக்காகவும் எங்கள் இடைவிடா சகாயத்தாய் மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். மக்கள் அனைவரும் உமது உண்மையின் ஒளியை காணவும் உமது அன்பின் பராமரிப்பை உணரவும் வரமருள வேண்டுமென்று எங்கள் இடைவிடா சகாயத்தாய் மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நமது இடைவிடா சகாயத்தாயுடன் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் அமைதியில் எடுத்து கூறுவோம். நீர் எங்களுக்கு புதிய அருள் வாழ்வை அளித்ததற்காக ஆண்டவரே எங்கள் நன்றியறிதலை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் இடைவிடா சகாயத்தாய் மரியின் மூலம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையின் திருவருட் சாதனங்கள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்காகவும் எங்கள் இடைவிடா சகாயத்தாய் மரியின் மூலம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நவநாளில் பங்கு பெறும் யாவரும் பெற்றுக்கொண்ட உடல் உள்ள நலன்களுக்காக எங்கள் இடைவிடா சகாயத்தாய் மரியின் மூலம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நமது இடைவிடா சகாய தாய்க்கு மௌனமாக நன்றி செலுத்துவோமாக. நோயாளிகளை ஆசீர்வதிக்க மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது மக்களை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே கூடியிருக்கிற நாம் அனைவரும் இடைவிடா சகாய தாய் மரியின் மீது நமக்குள்ள நம்பிக்கையை அறிக்கையிட்டு மன்றாடுவோம். கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கும் ஆற்றல் நிறைந்தவளாய் இருக்கிறேன். முத்திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து தீர்வையிட வரும்போது நீரை மறுமையில் என்று எதிர்பார்க்கிறோம். சோதனை வேளையில் உதவியை தேட அலட்சியம் செய்வதால் எங்கள் ஆன்மாவை இழந்துவிடுவோம் என்று அஞ்சுகிறோம். இடைவிடா சகாய தாயே, இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பையும் அவரோடும் உன்னோடும் இறுதி வரை நிலைத்திருக்கும் வரத்தையும் இன்றும் உதவியை நாடும் எளிய மனதையும் திருமரிடமிருந்து பெற்றுத்தாரும். எக்கால கிறிஸ்தவர்களோடு நாமும் ஒன்றித்து மரியன்னையை புகழுவோமாக. வல்லமைமிக்க அவரது பாதுகாப்பில் நம்மை ஒப்படைப்போமாக. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படி மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உமது அன்னையாகிய மரியாளை அவருடைய அற்புத சாயலை வணங்கும் எங்களுக்கு என்றும் உதவி செய்ய தயாராக இருக்கும் அன்னையாக கொடுத்திருக்கிறீரே. அவரிடம் தாய்க்குரிய ஆதரவை தேடுகிற நாங்கள் உமது மீட்பின் பலன்களை என்றென்றும் சுவைக்கும் பேறு பெற்றோர் ஆகும்படி எங்களுக்கு அருள் தாரும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி புரியும் இறைவா, ஆமேன். கிருபையாயிரும்
மூவொரு இறைவா, எங்களை தயை கொண்டு ரட்சியும். புனிதம் மிகுந்த மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, கன்னியரில் நல்ல கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவினுடைய மாதாவே, தேவ பிரசாதத்தின் மாதாவே, மகா பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அத்தியந்த விரத்தி மாதாவே, பழுதற்ற கன்னி மாதாவே, கன்னி சுத்தங்கெடாத மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரிய மாதாவே, ஆச்சரியமுள்ள மாதாவே, நல்லாலோசனை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருசிகருடைய மாதாவே, இரட்சகருடைய மாதாவே, மகா புத்தியுள்ள கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வணக்கத்துக்குரிய கன்னிகையே, துதிக்கு யோக்கியமான கன்னிகையே, சக்தியுடைத்தான கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தயை மிகுந்த கன்னிகையே, விசுவாசியான கன்னிகையே, தருமத்தினுடைய கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்துக்கு இருப்பிடமே, எங்கள் சந்தோஷத்தின் காரணமே, ஞானம் நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகிமைக்கு உரிய பாத்திரமே, அத்தியந்த பக்தி மிகு பாத்திரமே, ரகசிய ரோஜா புஷ்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவின் உப்பரிகையே, தங்கமயமான உப்பரிகையே, சொர்ணமயமான ஆலயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாக்குத்தத்தத்தின் பெட்டகமே, பரலோகத்தினுடைய வாசலே, விடியற் காலத்தின் நட்சத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்க்கு ஆரோக்கியமே, பாவிகளுக்கு அடைக்கலமே, கசிப்படுவோரின் தேற்றரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்தவர்களின் சகாயமே, சம்மனசுகளின் ராக்கினியே, பிதாக்களின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீர்க்கதரிசிகளின் ராக்கினியே, அப்போஸ்தலர்களின் ராக்கினியே, வேத சாட்சிகளின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதியர்களுடைய ராக்கினியே, கன்னியர்களுடைய ராக்கினியே, சகல புனிதர்களின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என்ன பாவம் எல்லாராக்கினியே,
சமாதான ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி பொருவாயாம் உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பாவங்களை போக்கியருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி பொருவாயாம் உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி பொருவாயாம் உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்களை தயை பண்ணிரட்சியும். மன்றாடுவோமாக. அனைத்து வல்லமையும் இரக்கத்தின் கடலுமாகிய இறைவா, மனுக்குலத்திற்கு துணை புரியும்படியாக ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னிமரியாவை உமது ஒரே மகனுக்கு தாயாகும்படி திருவுளமானீரே. இவருடைய வேண்டுதலால் அடியோர்கள் பாவத்தை விடுத்து தூய உள்ளத்தோடு உம்மை வணங்கும் வரத்தை எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தந்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். நிலை
போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. நமது மத்தியிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவரிடத்திலே ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து நம்முடைய உள்ளத்தில் எழுகிற வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் கொண்டு வருவோம். முதலிலே நாம் நன்றி கூறுவோம். ஆண்டவர் இந்த நாளை இப்படி ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நாம் நன்றி கூறுவோம். நம்மை பராமரித்ததற்காக, பாதுகாத்ததற்காக, வழிநடத்தி வந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். என் ஆண்டவரே, நீ என் மெய்ப்பரே, நீர் என்னை எவ்வளவாய் அன்பு செய்கிறீர். இதோ கூடி செபிக்க எனக்கு வாய்ப்பு தந்தீரே, உமது ஆலயத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. எத்தனையோ பேர் வீடுகளிலே முடங்கி கிடக்கிறார்கள். எழுந்து வர முடியாமல் இந்த ஆலயத்தை நினைவுகூர்ந்து, இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறை பிரசன்னத்தை நினைவுகூர்ந்து, ஃபாதர் எங்களுக்காக செபியுங்கள் என்று கண்ணீரோடு கேட்கிற அந்த காட்சியை என் மனக்கண் முன்பாக கொண்டு வருகிறேன். நம்முடைய குடும்பங்களில் கூட பலர் அப்படி கோயிலுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் அவர்களால் வந்தால் இருக்க முடியாது, வரவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கிற வேளையில் ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறார். அவரை தேடி வருவதற்கு, அவரோடு ஒன்றித்திருப்பதற்கு, அவரை நினைவு கூர்ந்து ஜெபிப்பதற்கு, அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நமக்கு தந்த எல்லா செயல்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, என் ஆண்டவரே, வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களை காட்டிலும் உம்முடைய ஆலய முற்றத்தில் தங்கியிருக்கும் ஒரு நாளே மேலானது. கொஞ்ச நேரம் உமோடு கூட இருப்பதற்கு எனக்கு வாய்ப்பு தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. கொஞ்ச நேரம் உடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் தியானிப்பதற்கும் எங்களுக்கு வாய்ப்பு தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. என் ஆண்டவரே, நீர் விரும்புவதும் வேண்டுவதும் எங்களிடத்தில் எதிர்பார்ப்பதும் ஒன்றே ஒன்றுதான். இதோ நான் திராட்சை தோட்டத்திற்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு போகாத மகனை விடவும், நான் போகவே இல்லை என்று சொல்லிவிட்டு மனம் வருந்தி திருந்தி வருகிற அந்த மகனை நீர் ஏற்றுக்கொள்கிறீர். திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறவளை விரும்புகிறேன். ஆகவே உம்முடைய விருப்பமெல்லாம் நாங்கள் பேசுகிறவர்களாக மட்டுமல்லாமல், கேட்கிறவர்களாக மட்டுமல்லாமல், ஜெபிக்கிறவர்களாக மட்டுமல்லாமல், என்ன கேட்கிறோமோ, என்ன பேசுகிறோமோ, என்ன ஜெபிக்கிறோமோ அதை வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறேன் ஆண்டவரே. ஆகவேதான் என் வார்த்தைகளின் பொருட்டாவது அல்ல, என் செயல்களின் பொருட்டாவது என்னிடத்தில் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு அழைப்பு தருகிறேன். ஆண்டவரும் போதகருமாகிய நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்று சொன்னார். நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவுங்கள் என்று சொன்னீரே. அந்த செயல்கள் எங்களுக்கு எங்களுடைய நம்பிக்கையில் வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த நாளிலே ஆண்டவரே, எங்கள் எல்லாரையும் ஆசுவதி. இந்த வழிபாட்டில் கலந்து கொள்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசுவதி. எத்தனையோ முறை உமது வார்த்தைகளை கேட்கிறோம், எத்தனையோ முறை உமது வார்த்தைகளை தியானிக்கிறோம், பாடலாக பாடுகிறோம், பிறர் பாட கேட்கிறோம், பிறர் சொல்ல கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, நாங்கள் உமது வார்த்தைகளை கேட்டு செயல்படுகிற பிள்ளைகளாக வாழுவோம். இந்த நாளிலே உறுதி எடுக்கிறோம். இதோ என்னுடைய மகன், இதோ என்னுடைய மகள் குடும்பத்திலே அவர்கள் இருக்கிற போது ஆண்டவருடைய வார்த்தையை வாழுங்கள், கேளுங்கள் என்று அவர்களுக்கு நாங்கள் அழைப்பு கொடுப்போம். இதோ இந்த விடுமுறை காலத்தில் இந்த மாதம் முழுக்க அந்த மரியாளை, அவருடைய புகழை பாடாமல் கேட்காமல், அவரை குறித்து தியானிக்காமல் இருக்கவே மாட்டேன். ஏனென்றால் என் தாய் எனக்காக பரிந்து பேசுகிறார். அவர் ஒருவர் தான். கானாவூர் திருமணத்திலே ரசம் தீர்ந்து போனது, அந்த தாய் பரிந்து பேசினார். இதோ என்னுடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் தீர்ந்து போயிருக்கிறார். நிம்மதி தீர்ந்து போனது, மகிழ்ச்சி தீர்ந்து போனது, எதிர்கால வாழ்வு தீர்ந்து போனது, எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் தீர்ந்து போயிருக்கிறது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் தீர்ந்து போயிருக்கிறது. ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் என்று நாங்கள் தவிக்கிறோம். உன் தாய் ஒரே ஒரு முறை எங்களோடு கூட வந்து விட்டார். விளிம்பு வரை மிஞ்சுகிற அளவுக்கு ஆசீர்வாதம், இனிப்பான ஆசீர்வாதம், சுவையோடு கூடிய ஆசீர்வாதம், நிறைவான ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கிறது. அன்னை மரியே,
எங்கள் அன்பு தாயே, எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே, இந்த மாதம் முழுக்க உம்மை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். ஆகட்டும் என்கிற ஒரே ஒரு வார்த்தையினால் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையே ஒப்பு கொடுத்து வாழ்ந்தீரே, சிலுவை மட்டும் சென்றீரே, சீடர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்தீரே. இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட வார், எங்களோடு கூட பயணப்படும், எங்களை ஆசிர்வதி. உம் திருமகனிடத்தில் எங்களுக்காய் பரிந்து பேசும். ஒப்பு கொடுக்கிறோம், செவிக்கிறோம். எங்கள் வாழ்வெல்லாம் உமக்கு உகந்ததாய் அமையும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பலியிலே, இந்த வழிபாட்டிலே செபிக்கிற எல்லா பிள்ளைகளுடைய உள்ளத்து உணர்வுகளை பார். எனக்கு யார் இருக்கிறார்? எனக்கு உதவுவதற்கு யார் இருக்கிறார்? நான் எங்கே போய் கேட்பேன்? யாரிடத்தில் போய் பேசுவேன்? இந்த துன்ப வேளையிலே எனக்கு யார் உதவுவார் என்று கண்ணீரோடு செபிக்கிற பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம், நாங்கள் செபிக்கிறோம். நீர் இருக்கிறீர். யாரிடம் போவோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம் தான் இருக்கின்றன என்று பேதுரு சொன்னதை நினைவு கூர்ந்து நாங்கள் உம்மிடத்திலே வந்து நிற்கிறோம். ஆசீர்வதியும், வழிநடத்தும். என்னுடைய உலகமெல்லாம் இருக்கக்கூடிய பகை, வெறுப்பு, நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய சண்டை சூழ்நிலைகள் மாறுவதாக. இதோ எங்களுடைய நாட்டில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கிய தேர்தலாக இருக்கிறார். அன்பான ஆண்டவர், நீரே ஆசீர்வதி. வருகிற தலைவர்கள், தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் எல்லா மக்களையும் அரவணைப்பார்களாக, எல்லோருக்கும் நன்மை செய்வார்களாக, எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து வாழச் செய்வார்களாக. அப்படிப்பட்ட சூழலை எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், சமூக வாழ்க்கையிலும், எங்களுடைய நாட்டிலும் உருவாகுவதாக ஆசீர்வதிமையா ஜெபிக்கிறோம். வல்லமையான ஒரு கரம் தாமே எங்களை வழிநடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உமது திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்குகிற நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
விண்ணக அரசியே மனங்களி கூறும். ஏனெனில் இறைவனை கருத்தாங்க பேறு பெற்றீர். தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். எங்களுக்காக இறைவனை மன்றாடும். கன்னிமரியே அகமகிழ்ந்து பூரி படைவீர். ஏனெனில் ஆண்டவர் உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார். ஜெபிப்போமாக. இறைவா, உம்முடைய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் உலக மகிழ அருள் புரிந்தீரே. அவருடைய திருத்தாயாகிய கன்னிமரியாளின் துணையால் நாங்கள் என்றென்றும் நிலைத்த வாழ்வில் பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எங்கள் பாதுகாவலராகிய புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே